ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நடந்து வரும் போர் மூன்றாவது உலகப் போராக உருவெடுத்துள்ளது. இதன் பின்னணி காரணங்களும் அரசியல் பின்புலத்தையும் வாங்க விரிவாக பார்க்கலாம். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நடந்து வரும் போர் 1000 நாட்கள் கடந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. இதில் முக்கிய நோட் பண்ண வேண்டியது, நேட்டோ கண்ட்ரிஸோடைய ஆயுதத்தை யூஸ் பண்ணி உக்ரைன் ரஷ்யாவை அடிக்கிறதும், ரஷ்யா நார்த் கொரியன் சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணி உக்ரைன் அடிக்கிறதும் மூன்றாம் உலக போர் இல்லாமல் வேற என்ன அப்படின்னு உக்ரைனுடைய எக்ஸ் கமாண்டர் இன் சீஃப் ரீசெண்டாக நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டிருக்காரு. இந்த போருடைய 2 முக்கியமான காரணங்கள் அமெரிக்கா மற்றும் நேட்டோ. இது இல்லாமல் ஜனவரி 20, 2025 முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. வாங்க இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். அமெரிக்கா தான் இன்னைக்கு முழுக்க காரணம் உக்ரைன் இந்த நிலைமையில் இருக்க. அமெரிக்கா தன்னுடைய அரசியல் லாபத்துக்கு தங்களுடைய பாலிசிஸை உக்ரைன் மேலே திணிக்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ரஷ்யாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன், என்னவா இருக்கும்? அமெரிக்காவுடைய பேராசை உக்ரைனை நேட்டோ கண்ட்ரிஸ்குள்ளே கொண்டு வரணும்னு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய படையை ரஷ்யன் பார்டர்ஸில் நிற்க வைக்கணும்னு அமெரிக்கா முடிவு பண்ணுச்சு. இது ரஷ்யாவை ரொம்ப கோபப்படுத்துனுச்சு. இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யன் அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மேலே போர் தொடுத்தார். பிப்ரவரி 2022 அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய உக்ரைன் சப்போர்ட் இந்த போரை மேலும் வலுவாக்கியது. அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவை அழிக்க முடிவு பண்ணாங்க. பொருளாதார தடை, பண பரிவர்த்தனை தடை, இது போன்ற பல்வேறு தடைகளை ரஷ்யா மேலே போட்டாங்க. இது ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை பாதித்தாலும் ரஷ்யா இதை கண்டு கொஞ்சம் கூட பயப்படல. ஆனால் இந்த போர் உக்ரைனை பெருமளவில் பாதித்தது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் நேட்டோ கண்ட்ரிஸும் தான் இவ்வளோ நாளாக உக்ரைனை இந்த போரில் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. சரி, நேட்டோன்னு என்ன? நேட்டோ எதற்காக உருவாக்கப்பட்டது? அதை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். 1949 நேட்டோ உருவாக்கப்படுது. அது தன்னுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி மற்றும் மிலிட்ரி அலையன்ஸ் ஒற்றுமையாக உள்ள நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் நேட்டோ. இது தன்னுடைய மெம்பர் கண்ட்ரிஸுடைய சுதந்திரம் மற்றும் எல்லை பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் நேட்டோ. நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன பிரச்சனை? அமெரிக்கா உக்ரைனை நேட்டோவில் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுச்சு. இதனோட விளைவு என்ன ஆகும்னா, அமெரிக்க படைகள் ரஷ்யாவோட பார்டரில் நின்று சண்டை போடுவாங்க. இது ரஷ்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காத காரணத்தினால ரஷ்யா உக்ரைன் மேலே போரை ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு மூன்றாவது உலக போருக்கான காரணம். இதனோட விளைவாக இன்னைக்கு உக்ரைன், இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளுடைய அணு ஆயுதங்களை ஏந்தி ரஷ்யாவை சண்டை போட்டுட்டு வராங்க. அதே சமயம் ரஷ்யா நார்த் கொரியன் சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணி சண்டை போட்டு வராங்க. சுமார் 1 லட்சம் நார்த் கொரியன் ரஷ்யாவில் டிப்ளை பண்ணப்பட்டிருக்காங்க. 20 இந்த போர் மிகப்பெரிய லெவலுக்கு போகுன்ட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனவரி 20 என்ன நடக்க போகுது? ஏன் எல்லாரும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? ரஷ்ய அதிபர் புட்டினும் நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஜனவரி 20 உக்ரைனை மிகப்பெரிய லெவலில் தாக்க. ஜனவரி 20 என்னதான் ஆக போகுது? ஜனவரி 20 டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்ற ஒரே நாளில் இந்த சண்டையை 2 பேருக்கும் சுமூகமாக முடிச்சிருவேன்னு சொல்கிறாரு. ரஷ்யா இப்போ தீவிரமாக சண்டை போடுறாங்கன்னா, ஜனவரி 20 சண்டை நின்றுச்சுன்னா அது வரைக்கும் பிடிச்சிருக்க நிலப்பரப்பு எல்லாம் ரஷ்யாவுக்கு சொந்தமாயிடும். அதனால தான் ரஷ்யா இப்போது ரொம்ப தீவிரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு உக்ரைனை சப்போர்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அதே சமயத்தில் இப்போது பிரசிடெண்ட்டாக இருக்க ஜோ பைடன் உக்ரைனுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் ட்ரம்ப்புக்கு பிடிக்கல? ஃபர்ஸ்ட், உக்ரைன் ஒரு சின்ன நாடு ரஷ்யாவை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ரஷ்யாவை உக்ரைன் இவ்வளோ நாளாக தாக்கு பிடிச்சிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 1000 நாட்களாக சண்டை போட்டு தாக்கு பிடிச்சிட்டு வராங்க. எப்படி உக்ரைனால இவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடிஞ்சதுன்னா, அமெரிக்கா எண்ட்லெஸ்ஸாக பில்லியன்ஸ் ஆஃப் டாலரை கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எண்ட்லெஸ்ஸாக. இது அமெரிக்காவோட டாக்ஸ் பேயர்ஸ் மணியை வேஸ்ட் பண்ணுறது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சுத்தமாக பிடிக்கல. அமெரிக்க மக்களுக்கும் இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவங்க கட்டுற வரி பணம் எல்லாம் உக்ரைனுக்கு செலவு பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. அதனால இந்த எலெக்ஷனில் ஜோ பைடன் தோக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவரோட எலெக்ஷன் கேம்பெயினில் கூட டாக்ஸ் பேயர்ஸ் மணியை யூஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி பண்ண மாட்டேன் எலெக்ஷன் கேம்பெயினில் வாக்குறுதி கொடுத்ததுனாலேயே அவர் எலெக்ஷனே வின் பண்ணிட்டாரு. இதன் விளைவாக இனிமே ஜனவரி 20 அப்புறம் உக்ரைனுக்கு அமெரிக்காவில் இருந்து இனிமே பணம் போகாது. அப்போது உக்ரைனோட வீழ்ச்சி கன்ஃபார்ம் ஆனது. வரைக்கும் ரஷ்யா உக்ரைனை எவ்வளோ கேப்சர் பண்ணியிருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ட்ரம்ப் இன்டர்நேஷனல் லெவலில் ஒத்துப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அதை ஒத்துக்கலைன்னா திரும்பி உக்ரைன் சண்டை போடணும், அதுக்கு அமெரிக்கா பணத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதனாலேயே அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்தில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. லைக் இட்டாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மன்லாம் இதுக்கு சுத்தமாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யா ஆக்குபை பண்ணிட்டா நாளைக்கு அவங்க பார்டர் வரைக்கும் ரஷ்யா போய் சண்டை போடுவாங்க. இதனாலேயே
யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதுக்கு சுத்தமா ஒத்துக்க மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதனாலேயே உக்ரைன் தன்னோட கடைசி பலத்தை யூஸ் பண்ணி ரஷ்யாவை அடிக்க ட்ரை பண்றாங்க. புடிச்ச இடத்த திரும்பி அவங்க கேப்சர் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளாவே. ரஷ்யா கேப்சர் பண்ண லேண்டை தக்க வச்சுக்க தான் நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண தயங்க மாட்டேன்னு ரஷ்யன் அதிபர் விளாடிமிர் புட்டின் ரீசெண்டா நியூஸ் பிரஸ்ல சொல்லியிருக்காரு. நீங்க இந்த போர்ல யாருக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க? யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.